நீங்க இந்த வீடியோ இப்ப பாக்குறீங்கன்னா அது சும்மா கோஇன்சிடென்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த மோமெண்ட்ல உங்க மனசுக்குள்ள என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, என்னதான் நடக்குது, நான் சரியான பாதையில தான் இருக்கேனா அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கு. நீங்க அதை வெளியில் சொல்லல, ஆனா மனசுக்குள்ள மட்டும் ரொம்ப சத்தமா இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ உங்களை தேடி வந்திருக்கு. இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் மோட்டிவேஷன் இல்ல, பாசிட்டிவ் திங்கிங் இல்ல, இதெல்லாம் மேலோட்டமான கண்டென்ட் கிடையாது. இது செலெக்ஷன் ப்ராசஸ், யூனிவர்ஸ் ஃபில்டரிங் சிஸ்டம். ஏன்னா எல்லாரையும் பிரபஞ்சம் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாது. சிலரை அது வளர்க்கும், சிலரை அது உடைக்கும், சிலரை அது டெஸ்ட் பண்ணும். ஆனா சிலரை மட்டும் தேர்ந்தெடுக்கும். இந்த வீடியோல பிரபஞ்சம் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கான 7 மறைமுக அறிகுறிகள், அதை முழுசா டீப்பா கிளாரிட்டியோட சொல்ல போறேன். இந்த 7ல ஒரு சைன் உங்க லைஃப்க்கு மேட்ச் ஆனா கூட நீங்க ரேண்டம் பர்சன் கிடையாது. சைன் 1, உங்க வாழ்க்கை திடீர்னு சைலண்டா மாறும். இது ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் சைன். ஒரு டைம் இருக்கும், உங்க லைஃப்ல சத்தம் குறையும், ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் ஆவாங்க, கால்ஸ் குறையும், மெசேஜஸ் வராது, நீங்க சோஷியலா ஆக்டிவ் இல்லாம போவீங்க. வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு இவன் போரிங் ஆகிட்டாங்க, இன்ட்ரோவர்ட் ஆகிட்டாங்க, லைஃபை என்ஜாய் பண்ணல அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில யூனிவர்ஸ் உன்னை சைலன்ஸுக்கு கொண்டு வருது. ஏன் தெரியுமா? ஏன்னா பெரிய சேஞ்ச் வரணும்னா முன்னாடி சைலன்ஸ் தேவை. பெரிய டவுன்லோட் வரணும்னா சிக்னல் கிளியர் ஆகணும். நாய்ஸ் அதிகமா இருந்தா யூனிவர்ஸ் பேச முடியாது. அதனால தான் உன்னை பீப்புள்ல இருந்து, கிரவுட்ல இருந்து, வெளி உலகம் நம்மை அங்கீகரிக்க வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பிலிருந்து அதுவே இழுக்கும். இந்த டைம்ல நீங்க லோன்லி ஃபீல் பண்ணுவீங்க. நான் யாருக்குமே தேவையில்லையா, என்ன நான் தவறு பண்ணிட்டேனா அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, யூனிவர்ஸ் உன்னை தனிமைப்படுத்தவில்லை, உயர்த்தி கொள்ள தயாராயிருக்கு. சைலன்ஸ் ஈக்குவல் டு பனிஷ்மெண்ட் இல்ல, சைலன்ஸ் ஈக்குவல் டு ப்ரிப்பரேஷன். சைன் 2, நீங்க எல்லாருக்கும் புரியாத ஒருத்தரா மாறுவீங்க. முன்னாடி நீங்க ஈஸியா பழகிடுவீங்க. ஆனா இப்போ நீங்க பேசுறத யாருக்கும் புரியாது, நீங்க ஃபீல் பண்றத யாரும் ரிலேட் பண்ண முடியாது. நீங்க சொல்ற ஐடியாஸ் டூ மச், ஓவர் திங்கிங், யதார்த்தமற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தான் நிறைய பேர் பிரிந்து போவாங்க. நான் தான் தப்பு போல, எல்லாருமே இப்படி சொல்றாங்க அப்படின்னு. ஆனா கவனமா கேளுங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு கூட்டத்தோட ஒத்து வராது. நீ பொதுவான ஃப்ரீக்வென்சில இல்ல. அதனால தான் ஆவரேஜ் பீப்புளுக்கு நீ ஒத்து போகல. இது ஈகோ இல்ல, தலைக்கணம் இல்ல, இது அலைன்மெண்ட். யூனிவர்ஸ் உன்னை நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீக்வென்சிக்கு ஷிஃப்ட் பண்ணுது. அதனால தான் பழைய ஆளுங்களுக்கும் நமக்கும் ஒரு கேப் வந்துடும், அப்படியே அந்த பழக்கம் ஃபேட் ஆயிடும். சைன் 3, ரிப்பீட்டட் பெயின், சேம் லெசன், டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஒரே மாதிரி ப்ராப்ளம் மீண்டும் மீண்டும் வருதா? டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆனா சேம் பெயின், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் ஆனா சேம் இமோஷன். ரிலேஷன்ஷிப்ல துரோகம், நம்பிக்கை உடைவது, தனிமைப்படுத்தப்படுதல், ஏமாற்றம். நீங்க நினைப்பீங்க, எனக்கு மட்டும் ஏன், எல்லாருக்கும் லைஃப் ஸ்மூத்தா போகுது, எனக்கு மட்டும் ஏன் ஸ்ட்ரகிள்? இதுதான் தேர்ட் சைன். யூனிவர்ஸ் உன்னை பனிஷ் பண்ணல, ட்ரெயின் பண்ணது. சேம் லெசன் ரிப்பீட் ஆகுது, ஏன்னா நீ அதை மாஸ்டர் பண்ணல. சோசன் சோல்ஸ்க்கு பேசிக் லெசன் போதாது, அவங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அதனால தான் தெளிவு வர்ற வரைக்கும் பெயின் ரிப்பீட் ஆகுது. சைன் 4, இன்னர் growth, அவுட்டர் கேஆஸ். உங்க லைஃப் வெளியில மெஸ்ஸியா இருக்கும், கன்ஃபியூஷன், டிலே, நிச்சயமற்ற நிலை. ஆனா உள்ளுக்குள்ள சம்திங் க்ரோ ஆகும். அவேர்னஸ், மெச்சூரிட்டி, டெப்த். நீங்க பழைய மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. பழைய விஷயங்கள் எக்ஸைட் பண்ணாது, டிராமா பிடிக்காது, நாய்ஸ் பிடிக்காது, ஃபேக் ஹாப்பினஸ் பிடிக்காது. இது டிப்ரெஷன் இல்ல, இது அவேக்கனிங். யூனிவர்ஸ் உன்னை சர்ஃபேஸ் லெவல் லைஃப்ல இருந்து டெப்த்துக்கு கொண்டு போகுது. இப்ப நீங்க இந்த 4 சைன்ல எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? 1, 2, 3 அல்லது 4மேவா? கமெண்ட்ல நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றதே ஒரு அலைன்மெண்ட் சிக்னல். இன்னும் 3 சைன் இருக்குது. அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் சைன்ஸ். நிறைய பேர் அந்த ஸ்டேஜ்ல தான் கிவ் அப் பண்ணுவாங்க. ஆனா
அந்த ஸ்டேஜ் தான் செலெக்ஷன் கன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹார்ட்டுக்குள்ள ஹிட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சோசன் பீப்புளுக்கு மெசேஜ் ரிப்பீட் ஆகும். சைன் 5. எல்லாம் போகிற மாதிரி தோணும், பட் யூ ஆர் நாட் லூசிங். ஒரு டைம் வரும், என் வேலையே இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ரிலேஷன்ஷிப் பிரேக், மணி பிரஷர், ஐடென்டிட்டி கிரைசிஸ். என்ன நடக்குது, என் வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் உண்மை என்னன்னா, யூனிவர்ஸ் உங்க பழைய லைஃபை கிளியர் பண்ணுது. உங்க பழைய வெர்ஷன் இந்த நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு ஃபிட் ஆகாது. ஸோ பழைய ஹேபிட்ஸ் பிரேக் ஆகும், பழைய அட்டாச்மெண்ட்ஸ் கட் ஆகும், பழைய ஐடென்டிட்டி காணாம போகுது. இதுக்கு பேரு டெத் ஃபேஸ். ஃபிசிக்கல் டெத் இல்ல, ஈகோ டெத். சோசன் பீப்புள் எல்லாரும் இந்த ஃபேஸை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். கேட்டர்பில்லர் பட்டர்ஃப்ளை ஆகிற ப்ராசஸ் வலிதான், ஆனா அவசியம். சைன் 6. நீ தனியா நிக்க கற்றுக்கொள்வாய். இதுதான் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் சைன். நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்கன்னா அதுக்கு ரீசன் நீ தனியா நின்னதுதான். சப்போர்ட் இல்ல, வேலிடேஷன் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஆனா நீ ஸ்டில் சர்வைவ் பண்ற. இதுதான் ட்ரைனிங். யூனிவர்ஸ் உன்னை லீடர் எனர்ஜிக்கு ரெடி பண்ணுது. ஃபாலோவர்ஸ்க்கு க்ரௌட் தேவை, லீடர்ஸ்க்கு தனிமை தேவை. இந்த ஃபேஸ்ல நீ யாரையும் ஹேட் பண்ண மாட்ட, யாரையும் ப்ளேம் பண்ண மாட்ட. ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுவீங்க. அக்செப்டன்ஸ் ஈக்குவல் டு பவர். சைன் 7. ஃபைனல் அண்ட் ஸ்ட்ராங்கெஸ்ட். உள்ளுக்குள்ள ஏதோ சரியா நடக்குதுன்னு ஒரு ஃபீல். லாஜிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சிச்சுவேஷன் நல்லா இல்ல, ப்ரூஃப் இல்ல, கேரண்டி இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள காம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். என்ன நடந்தாலும் நான் சர்வைவ் பண்ணுவேன், இது எல்லாம் ஏதோ ஒரு பர்பஸுக்கு அப்படின்னு. இது இல்யூஷன் இல்ல, இதுதான் உள்ளுணர்வு விழிப்படைதல். யூனிவர்ஸ் டைரக்டா பேசுற இடம் அது உள்ளுணர்வு தான். சோசன் பீப்புளுக்கு உள்ளுணர்வு ஸ்ட்ராங்கா இருக்கும். இம்பார்ட்டன்ட் வார்னிங். இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பயம் கம்பேர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அலைன்மெண்ட். ட்ரஸ்ட் ப்ராசஸ், ட்ரஸ்ட் டைமிங், ட்ரஸ்ட் யோர் செல்ஃப். யூனிவர்ஸ் லோ இல்ல, துல்லியமானது. ஃபைனல் ட்ரூத். நீங்க சஃபர் பண்றீங்கன்னா அதுக்கு ரீசன் பனிஷ்மெண்ட் இல்ல, ப்ரிப்பரேஷன். நீங்க கன்ஃபியூஸ்டா இருந்தா அதுக்கு ரீசன் லாஸ்ட் இல்ல, அப்கிரேட் லோடிங். நீங்க தனியா இருந்தா அதுக்கு ரீசன் ரிஜெக்டட் இல்ல, செலக்டட். இந்த மோமெண்ட்ல நீங்க இது படிக்கிறீங்கன்னா இதுவும் கோஇன்சிடென்ஸ் இல்ல. யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வர்றது இதுதான். நீ ரெடி, நீ லேட் இல்ல, நீ புரோக்கன் இல்ல, நீ செலக்டட். நீ ஓட வேண்டாம், நீ ப்ரூவ் பண்ண வேண்டாம், நீ ஃபியர்ல இருந்து டெசிஷன் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அலைன். நீ எல்லாரையும் இழந்த மாதிரி தோணலாம், ஆனா உண்மை என்னன்னா நீ உன்னையே கண்டுபிடிச்சிட்டு இருக்க. அண்ட் தட்ஸ் த ஹையஸ்ட் செலெக்ஷன். உங்களுக்கு ஹார்ட்டுக்குள்ள ஹிட் ஆச்சுன்னா கமெண்ட்ல ஐ அக்செப்ட் திஸ் ஃபேஸ்னு டைப் பண்ணுங்க. அது ஒரு ஆக்டிவேஷன். ஆஃப்டர் செலெக்ஷன் உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? ஃபர்ஸ்ட் ட்ரூத். சடன் சக்சஸ் வராது, ஓவர் நைட் மிராக்கிள் வராது. ஆனா நீயாக மாறுவ. ஃபேக் கனெக்ஷன்ஸ் டிராப் ஆகும், ஃபோர்ஸ்ட் கோல்ஸ் டிசால்வ் ஆகும். இது என்னுடையது இல்லைன்னு கிளாரிட்டி வரும். யூ ஸ்டாப் சேசிங், திங்ஸ் ஸ்டார்ட் அலைனிங். ஸ்மால் திங்ஸ் மேட்டர். சைலன்ஸ் பவர்ஃபுல்லா ஃபீல் ஆகும். இன்னர் ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட், அவுட்டர் ஷிஃப்ட் நெக்ஸ்ட். யூனிவர்ஸ் ரூல். மூன் சோசன் பீப்புள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எல்லாருக்கும் சேம். ஃபர்ஸ்ட் லாஸ், தென் லோன்லினஸ், தென் ஐடென்டிட்டி பிரேக், தென் இன்னர் கிளாரிட்டி, ஃபைனலி பர்பஸ் அலைன்மெண்ட். இந்த மிடில் ஸ்டேஜஸ்ல நீங்க நினைப்பீங்க நான் தான் வீக் போல, எனக்கே எதுவும் ஒர்க் ஆகல அப்படின்னு. பட் ட்ரூத், யூனிவர்ஸ் ஸ்ட்ராங் சோல்ஸை ஸ்லோவா தான் பில்ட் பண்ணும். ஃபாஸ்ட் growth ஃப்ராஜைல், ஸ்லோ growth அன்பிரேக்கபிள். இந்த ஃபேஸ்ல 3 விஷயம் மட்டும் பண்ணினா போதும். 1. அப்சர்வ், டோன்ட் ரியாக்ட். லைஃப் ப்ரொவோக் பண்ணும், பீப்புள் டெஸ்ட் பண்ணுவாங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க, அப்சர்வ் பண்ணுங்க. ரியாக்ஷன் ஈக்குவல் டு ஓல்ட் வெர்ஷன், அப்சர்வேஷன் ஈக்குவல் டு அப்கிரேடட் வெர்ஷன். 2. ப்ரொடெக்ட் யோர் எனர்ஜி. எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. சைலன்ஸ் இஸ் நாட் வீக்னஸ், இட்ஸ் ஃபில்ட்ரேஷன். நாட் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் ஆக்சஸ். 3. ஸ்டே ஆர்டினரி அவுட்சைட். சோசன் பீப்புள் ஒரு காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணி ஈகோ பில்ட் ஆகிடும்.
யூனிவர்ஸ் ஹேட்ஸ் ஈகோ, ஹேட் ஹம்பிள், ஸ்டே கிரவுண்டட், ஸ்டே இன்விசிபிள். பவர் சைலண்டா க்ரோ ஆகும். நோ வாட் யூ மஸ்ட் நாட் டூ. இந்த 3 மிஸ்டேக் சிக்னலை பிளாக் பண்ணும். ஓவர் திங்கிங் டெஸ்டினி, ஃபோர்சிங் அவுட்கம்ஸ், கம்பேரிங் டைம்லைன்ஸ். யூனிவர்ஸ்க்கு கிளாக் உண்டு. கம்பேரிசன் பிரேக்ஸ் அலைன்மெண்ட். டார்க் ட்ரூத். சோசன் பீப்புளுக்கு லைஃப் ஈஸி ஆகாது, பட் லைஃப் மீனிங்ஃபுல் ஆகும். பெயின் ரேண்டம் இல்ல, கன்ஃபியூஷன் யூஸ்லெஸ் இல்ல, லோன்லினஸ் எம்டி இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஸ்கல்ப்டிங். டைமண்ட் பிரஷர்ல தான் உருவாகும். இந்த மோமெண்ட்ல நீங்க இது படிக்கிறீங்கன்னா இதுவும் கோஇன்சிடென்ஸ் இல்ல. யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வர்றது இதுதான். நீ ரெடி, நீ லேட் இல்ல, நீ புரோக்கன் இல்ல, நீ செலக்டட். நீ ஓட வேண்டாம், நீ ப்ரூவ் பண்ண வேண்டாம். நீ ஃபியர்ல இருந்து டிசிஷன் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அலைன். நீ எல்லாரையும் இழுந்த மாதிரி தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா, நீ உன்னையே கண்டுபிடிச்சிட்டு இருக்க. அண்ட் that's the highest selection. உங்களுக்கு ஹார்ட்டுக்குள்ள ஹிட் ஆச்சுன்னா கமெண்ட்ல ஐ அக்செப்ட் திஸ் ஃபேஸ் னு டைப் பண்ணுங்க. அது ஒரு ஆக்டிவேஷன்.